என் மக்கள் 30,000 பேர் ஓட்டு எனக்கு போட்டுக்கிறான்னா அவன் இதயத்தை கொடுத்து போட்டான் சார். நோ ஈவன் நோ ஐ எம் த லீடர். டெஃபினெட்லி. ஓகே, அந்த 30,000 பேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஃபேமிலிக்கு அவன் உயிர் இருக்கிற வரையும் அவன் குடும்பத்தை அம்பேத்கர் ஏற்றுக்குவான், என்னை ஏற்றுக்குவான், நான் செத்தாலே ஏற்றுக்குவான். நீங்களும் அவங்கள ஏற்றுக்கிறீங்க. அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க? எங்களுக்கு பணம் இல்லை, அவ்வளோதான். பணம் இருந்தாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவோம் நாங்கள். Saying no money in the party. Will you accept it? Yes, today everything runs on money. Unfortunately, we are not in power. We don't have money. But anyway. Kawai was not rich. Definitely. He was 3 times chairman in Maharashtra. And he told me one word, I am not rich, not in that. The day will come, you will become rich. So present scenario in the politics, there is no money, no politics. No, that is people may think, but I am thinking, without money I will stand because my KJF people can give their heart. Without money, our national president got 30,000 votes. So money does not play everywhere. Yes. Not getting 30,000 votes without money is not a joke in today's scenario. So without money also, you can be successful in politics. Definitely. So that is my sentence. Last sentence. Okay. One more question. எல்லா பார்ட்டியும் வந்து ராக்கெட் வேகத்தில் போயின்னுக்கிறாங்க. நம்ம பார்ட்டி ஏன் கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு காரணம் ஒரு காசு இல்லைன்னு மாத்திரம். No. My Baba Saheb Ambedkar wearing suit, but he is not rich. But he shown to the people, I will be like this. You people should be like this. No, I'm not asking rich or poor. Those parties are running in the rocket they will go speed. rocket. No? Yeah. But your party is on the snail. Yeah, because we are follower. Why it is? No, follower of Ambedkar. Ambedkar மனசு வச்சிருந்தாக்கா துபாய் கிங்கா இருக்கலாம், ஜெர்மன் கிங்கா இருக்கலாம். World full of statues is there. It's happening not only with the Republican Party, it is happening with the other smaller, every smaller party. Now, Once upon a time, RP is a major parties. There were many major parties. Now, the only 2 parties are being in existence, and if you see the Congress scenario also, it's also declining. It happens. பணம் இஸ் நாட் கிரிட்டியர். அது சொன்னார் இல்லை, என் மக்கள் 30,000 பேர் ஓட்டு எனக்கு போட்டுக்கிறான்னா அவன் இதயத்தை கொடுத்து போட்டான் சார். நோ ஈவன் நோ ஐ எம் த லீடர். டெஃபினெட்லி. ஓகே, அந்த 30,000 பேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஃபேமிலிக்கு அவன் உயிர் இருக்கிற வரையும் அவன் குடும்பம் வரைக்கும் அம்பேத்கர் ஏற்றுக்குவான், என்னை ஏற்றுக்குவான், நான் செத்தாலே ஏற்றுக்குவான். நீங்களும் அவங்கள ஏற்றுக்கிறீங்க. நான் அவனுக்காக செத்து போயிடுவேன். என் ஊர் மக்களுக்கு என் மண்ணுக்காக செத்து போயிடுவேன். அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் நினச்சிருந்தா கோடிக்கணக்கு சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாம். ஃபியூச்சர் ஜென்ரேஷன், என் பிள்ளைங்க வருங்காலத்தில் அவர் எழுதின கான்ஸ்டியூஷன் இருந்தார். தட் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் புக் இன் த வேர்ல்ட். Costliest book in the world, that is Indian Constitution. Biggest constitution in the world. செக் பண்ணி பாருங்க. அவன் 200 பேஜ் 100 பேஜ் 70 பேஜ் எழுதிருப்பான். The biggest constitution written by Baba Saheb Ambedkar. அவர் என்ன போட்டி சொல்கிறா? பட் அதுக்காக அவருக்கு ஃபோமில் கட்டினிருந்தார் இல்லை, ஷூட்லேயே நின்னார். என் பிள்ளைங்க கூட பாரு ஷூட்லேயே இருப்பான், கேஜிஎஃப்ல ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும். வி ஆர் ஃபாலோவர் ஆஃப் அம்பேத்கர். ஓகே, எனிதிங்? சார், முனிசிபாலிட்டி பற்றி லாஸ்ட் இதில் சொன்னீங்க, நீங்கள் தர்ணா உட்காடுறாங்க. நீங்கள் அதனுடைய இது என்ன ரீசன் கோசம் தர்ணா? இம்பேக்டா அங்கே என்னென்ன தப்பு நடந்துக்குதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு கவுன்சிலருக்கு அஃபைட் ஆகக்கூடாது. இன்னும் 2-3 மாதம் தானே இருக்குது இல்லை, அக்டோபர் 31. அதுக்கு முன்னமே கூட பாவம் எல்லா கவுன்சிலும் ஏதோ போட்டான், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், சம்பாதிச்சுட்டு போட்டான். ஐம் நாட் போதரிங். பட் அங்கே இருக்கிற தப்புகளை சொல்கிறேன், அட்மிஷன் சொல்கிறேன். லெட் டிசி வில் ஆன்சர். எஸ்பி ஆஃபீஸ் மாற்றும் போது யாரும் உட்காந்தான்? இல்லவே இல்லைன்னாங்க. இந்த ஆர்பி ராஜேந்திர தான் உட்காந்தான், என் மக்கள் தான் நின்னாங்க. எவ்வளோ ஒருத்தர் கூட கேட்கலையே நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எஸ்பி ஆஃபீஸ் போகக்கூடாது. ஆட்டோ கார்லேருந்து எல்லாருமே தானாகவே நின்னாங்கல்ல. அதே போல் தான் முனிசிபாலிட்டி மார்க்கெட் கூட அழிக்கணுன்றது இல்லை, உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நல்லது சார். இப்போ வர முனிசிபல் எலெக்ஷனில் எவ்வளோ பேர் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? எல்லாரும் கண்டெஸ்ட் பண்ணல, 35 வார்டும் கண்டெஸ்ட் பண்ணுறோன்னு. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மக்கள் ஓட்டு போட்டோம், அவங்க தான் டிசைட் பண்ணுறது. நீ தான் சொன்ன பணம்னு. நிற்கிறவன் பணம் கொடுக்குறான், நிற்கிறவன் பணம் கொடுக்குறான். இல்லை 35ல் எவ்வளோ கிடைப்பீங்க? ஆனால் நான் போன முறை என்ன சொன்னாங்க எலெக்ஷனில், ஐ எம் த வின்னர்னா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்லேருந்து என்டையர் தூர்தர்ஷன்லேருந்து எல்லாருமே சொன்னோம்.
அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இவ்வளோ வரும் நீங்கள் பண்ண சர்வீஸு என் காலை நான் நம்ப முடியாது சார், எப்போ ஒழுக்குன்னு எனக்கு இல்லை.